கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஆமாம், கடந்த வாரம் ரொம்ப பரபரப்பான வாரம். காரணம், ராகுல் காந்தி தேர்தலில் இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சட்டமன்றத்தை எடுத்து தரவுகளோட காட்டினது எல்லாத்தையும் அதிர்ச்சி அடைய வச்சுது. அதற்கு தேர்தல் ஆணையம் ஒன்று பதில் சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபி பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒன்று போகுது. ஒரு பக்கம் நாடாளுமன்றம் நடக்கவே இல்லை, நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் அதை எப்படி அடக்கி ஒடுக்குனாங்க, அந்த நியாயமான கோரிக்கைகள் கூட இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி பயணம், பாமகவுடைய சண்டை, நிறைய பேர் பயணங்க கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் பிரேமலா விஜயகாந்த் போயிட்டு இருக்காங்க, எடப்பாடி போய்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, உலக அளவுல பார்த்தோம்னா பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்கால இருந்து இந்திய மண்ணுக்கு மிரட்டல் விட்டுட்டு இருந்தாரு. இதுக்கு அமெரிக்கா இடம் கொடுக்குது அப்படிங்கறது பெரிய சர்ச்சையா மாறி இருந்தது. ஆமா, இப்ப நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இதை ஒட்டியும் இதை தாண்டியும் இல்லாத பத்தி நம்ம பேசிடலாம். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை, பிபிகுளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். முதல் கேள்விங்கிறதோட அது கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. மன்னர் சொல்றாராம், தமிழகம் வறுமை இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. 10,000 ரூபாய்க்கு மக்கள் கிட்னி விற்கும் போதே தெரிகிறது மன்னர் திரும்ப தெரிகிறதா அப்படின்னு சொல்ற மாதிரி சென்னைங்கிற அந்த அக்கௌண்ட்ல இருந்து போட்டிருக்காங்க. ஆமாங்க, எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியுது. நாமக்கல் பள்ளிப்பாளையத்துல வறுமையில வாழ்ற மக்களை குறி வச்சு 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் கிட்னி எடுக்கப்பட்ட செய்தி நம்ம பார்த்துருப்போம். பயங்கர ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினது. பெருசா யாரும் நின்றுட்டா அதை பேச மாட்டேங்கிறாங்க, எழுத மாட்டேங்கிறாங்கிற கவலை பொதுமக்கள் நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம கூட சொல்லியிருந்தோம். குறிப்பா இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை வேற எடுத்திருந்தாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசா அந்த மருத்துவக் கல்லூரியில் இயங்குற அந்த மருத்துவமனை, அப்புறம் அந்த சித்தார் மருத்துவமனை, அந்த 2 மருத்துவமனைக்கும் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அந்த லைசன்ஸை மட்டும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2 இடைத்தரல கைது பண்ணியிருந்தாங்க. இப்ப தனலட்சுமி ஸ்ரீனிவாசா அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, யார் நிறுவனர், யார் நடத்துறாங்க அப்படின்னா எம்எல்ஏ, மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன். இவர் ஒரு வீடியோ பேசுறாரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. போட்டு காட்டுறா, அப்புறம் பேசுவோம். அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாதான் மாட்டேன். ஏன்னா அது ஒரே ஒரு இது என்னன்னா, எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, யாருமே புரிஞ்சுக்கல. அந்த 252 பேர் உயிரை காப்பாத்திருக்கேன். அதை பத்தி யாரும் பேசவே இல்லை. நாங்க பேசுறோம், 252 பேர் உயிரை காப்பாத்திருக்காராம் எம்எல்ஏ. அதை பெருமையா பேசுறாரு. அதுக்கான கிரெடிட்ஸ் வேற வேணும்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா அந்த எம்எல்ஏங்கிறது தெரியல. அது எதோட ஒப்பிடுறாருன்னு பாரு. வறுமை கோட்டில இருந்து மக்களை கிட்னியை உருவிட்டு அவங்க அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்காரு 14.5 கோடிக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா அந்த திருப்பத்தூர்ல உள்ள எல்லார் கிட்னியும் உருவணும்னு வேற சொல்றாரு. அப்ப அந்த திட்டம் வேற இருந்திருக்கு. அதுக்குள்ள லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா ஆளுங்கட்சி எம்எல்ஏ தானே, அந்த லைசன்ஸ் திரும்ப வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி நபர்களுக்கு திரும்ப சீட்டு கொடுத்தா என்ன நடக்குங்கிறத திமுக தலைமை தான் புரிஞ்சுக்கணும். இல்ல 252ங்கிறது இவர் சொல்றாரு. இதை தாண்டி அன்அபிஷியல் ஆனதுக்குங்கிறது நமக்கு தெரியாது. விசாரிக்கிறப்பதான் தெரியும். இன்கேஸ் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபருங்கிறப்ப எப்படி விசாரிப்பாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 252 இல்லீகல் தான். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகங்கள் தான் இப்படிப்பட்ட செயலையும் செய்ய முடியும். இப்படி பொது வெளியில பேசி சந்தோஷமும் பட முடியும். ஆமா, இது நம்ம முக்கியமா பேச வேண்டியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். கடந்த காலங்கள்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னியை விற்கிறாங்க, கடன் தொல்லை தாங்க முடியாமல், இப்படிலாம் செய்திகள் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நார்த் இந்தியாவில் நம்ம படிச்சுட்டு இருக்க செய்தியை திடீர்னு தமிழ்நாட்டில் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு கவலையும் தான் இருக்குது. ஆமாம், அது தமிழ்நாட்டில் யாருக்கு சம்மந்தப்பட்ட
எம்எல்ஏக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவமனை இப்படி நடக்குதுங்கிறப்போ இன்னும் அது பேரதிர்ச்சியா வந்து இருக்கு. அதை சேவைன்னு வேற அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு கடைசியில். அந்த சேவையா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா எது இல்லீகலாக பண்ணுறதெல்லாம் சேவைனா இப்போ என்ன புரியவே இல்லை. இவர் என்ன சொல்ல வர்றாரு? இவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. 252 ஆப்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன்னு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலே அது தப்பு தான். 252 ஆப்ரேஷன் பண்ணது அப்படின்னா நீதிமன்றமே எனக்கு தெரிஞ்சு ஜூமோட அந்த கேஸ் எடுத்துருக்கணும் நேரத்துக்கு. ஆமாம், கண்டிப்பாக இவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இது சம்மந்தப்பட்ட எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் மக்களோட எண்ணமாக இருக்கு. ஏன்னா அந்த மக்கள்லாம் சொல்றாங்க 5 லட்சம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 10 லட்ச ரூபா அவங்க வாங்கிருக்காங்களா? அப்போ இடைத்தரகர்கள் அவ்வளோ ஒருத்தர் கிட்னியை உருவி அவங்க பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலும் சம்பாதிச்சிருக்கு. கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பாங்க. வெளியே கொடுக்கறது 5 லட்சம்னா அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. பட் இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கோகுல் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, தமிழில் இந்திய சட்ட புத்தகங்கள் கிடைக்கிறதா, இலவச சட்ட உதவிகள் வந்து இங்கே கிடைக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கன்றாரு. முதல்ல இலவச சட்ட உதவி மையங்களை பற்றி பேசலாம். கட்டணமில்லா மையங்கள் கூட வந்து சொல்லலாம். இலவசங்கிறதே ஒரு மலிவான வார்த்தையாக மாறிடுச்சு. சரி, இந்த கட்டணமில்லா அந்த சட்ட உதவி மையங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாரையும் இருக்குது, உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயும் இருக்குது, உச்சநீதிமன்றத்துலேயும் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போகலாம், இல்லை வெப்சைட்டில் நீங்கள் அடித்தாலே வரும். அந்த நம்பருக்குள்ளே கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும் அவங்க வந்து ஃபோன் எடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி www.tnlegalservices.tn.gov.in இதில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா என்னென்ன மாதிரி அவங்க வந்து சேவைகள் கொடுக்குறாங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி புத்தகத்தை பற்றி கேட்டிருந்தார்ல, அந்த புத்தகம் வந்து ஆன்லைனில் கூட வந்து தமிழில் இப்போ இருக்குது. அது என்ன வெப்சைட் அப்படின்னா legislative.gov.in/தமிழ் அப்படின்னு போட்டிங்கனால அந்த வெப்சைட் அட்ரஸ் வரும். அதில் நீங்கள் போய் இலவசமாகவும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதெல்லாம் தாண்டி நிறையா பப்ளிஷர்ஸ் இந்த சட்ட புத்தகங்களை தமிழில் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு அந்த புத்தகம் எல்லாமே விற்பனைக்கு இருக்கு. இந்த சிஆர்பிசி, ஐபிசி, அப்புறம் ஊராட்சி நிர்வாகம் கையேடு, உரிமையியல் விசாரணை முறை சட்டம், அதே மாதிரி போக்சோ சட்டம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக புத்தகங்களும் இருக்கு. மார்க்கெட்ல வந்து கிடைக்குது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே வந்து கிடைக்கும். பட் அந்த கட்டணமில்லா அந்த சட்ட உதவி மையம்ங்கிறது பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க, நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாவே அது வந்து இருக்கு. வேணுங்கிறவங்க நிச்சயம் பயன்படுத்துங்க. ராம்கி நிறுவனம் பத்தி சொல்லுங்க, அவங்க இந்த நில மோசடி புகார்கள் பத்தியும் சொல்லுங்க, அவங்க சிக்கனது அப்படின்னு வருண் பிரகாஷ்ங்கிற நேயர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. இதுல இந்த ராம்கி நிறுவனம் இவங்க யாருன்னா, இப்போ இந்த சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. இதை தனியாருக்கு கொடுக்க போறதா அந்த பிரச்சனை தான் பெரிய போராட்டத்துக்கு காரணமா இருந்தது. இந்த தனியார் நிறுவனம் யாருன்னா இந்த ராம்கி குரூப்ஸ் தான். இந்த ராம்கி குரூப்ஸோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திராவில் ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட நெருங்கிய சகா தான் இந்த ராம்கி குரூப்ஸோட தலைவர். அவர் பேர் வந்து அல்லா அயோத்தி ராமி ரெட்டி. இவர் வந்து இந்த ராம்கி குரூப்ஸ் நிறுவனத்துக்கு தலைவராகவும் இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்காரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு. ராஜ்யசபாவிலேயே 2வது பெரிய பணக்காரர் யாருன்னு பார்த்தா இவர் தான். இவர் பல மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை வந்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்கள்லாம் நம்ம பார்த்தோம், வெளியாச்சு டேட்டாஸ்லாம். அந்த டைமில் திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்கத்தை ஆட்சி செய்கிற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு லாட்ரி மார்ட்டின் அங்கேயும் கொடுத்துருந்தாரு, திமுகவும் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இந்த ராம்கி குரூப்ஸும் அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் நிறைய டீலிங்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு போல. இவங்க வந்து குறிப்பாக இந்த நில மோசடி அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்கல்ல, இவங்க 2013 ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவரோட சொத்துக்கள்லாம் சட்டவிரோதமானதுன்னு சொல்லி கையகப்படுத்த கோர்ட் ஆர்டர் வந்தது. அதில் இவரோட இந்த ராம்கி குரூப்ஸோட நிலங்களுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு மோசடி புகார் இருக்குது. இதை தாண்டி ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த அரசு நிறுவனம் வந்து கோர்ட்லேயே வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இந்த ரங்காரெட்டி மாவட்டத்தில் இவங்க வந்து நாங்கள் நிலம் வச்சுருக்கோம் அப்படின்னு அரசுக்கிட்ட போய் சொல்லி அந்த இடங்களை விற்க பார்த்தாங்க. ஆனால் இது எதுவுமே இவங்கக்கிட்ட இல்லை, அங்கே ஒரு பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ராம்கி நிறுவனத்தில் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு தான் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி தனியாருக்கு சில மண்டலங்களை ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலேயே விட்டுருக்காங்க தூய்மை பணிக்கு. அது மாதிரி இப்பயும் வந்து இந்த நிறுவனத்துக்கு தான் இவங்க வந்து திமுக அரசுமே விட்டுருக்காங்க. அதுதான் இப்போ பிரச்சனையாக மாறி பல இதில் போயிருக்கு. இந்த ராம்கி நிறுவனம் ஏற்கனவே நிறைய ஏரியாக்கள்ல இங்கே சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதில் குறிப்பாக பெசன் நகர்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து மக்கள் கம்மியாக இருக்கிற பணக்கார மக்கள் இருக்கிற ஏரியாவும் இருக்குது.
மீனவ மக்கள் குடியிருக்கிற ஏரியாவும் இருக்குது. இந்த மீனவ மக்கள் குடியிருக்கிற ஏரியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50% தூய்மை பணி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஆட்களை கம்மியாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சைடு பணக்காரங்க இருக்கிற அந்த ஏரியாவுக்கு அங்கே மக்கள் தொகையும் கம்மி. அப்படி இருக்கும்போது அங்கே 90% வந்து தூய்மை பணி நடந்திருக்கணும்னு சொல்லி நிறைய ஆட்களை போட்டிருக்காங்க. இதனால வந்து இந்த மீனவ பகுதிகள் வந்து எப்பவுமே குப்பையும் குளமுமா இருந்திருக்கு. அது காரணமே இவங்க தாங்கிறத ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதை தாண்டி என்னன்னா, சென்னை வந்து அந்த தூய்மையான நகரங்கள் பட்டியலில் பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2024 கூட ஒரு 442 நகரங்கள்ல 199வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது சென்னை வந்து நிறைய பட்டியல்கள், நிறைய பேர் இதை வந்து வெளியிடுறாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் சரியா அந்த பணி நடக்கிறதே இல்லை, தூய்மை பணியாளர்களை பாதி அளவு குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஷோவில் கூட சொல்லியிருந்தோம், 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள்லாம் எங்களுக்கு வேலைக்கு வேணான்னு அவங்களெலாம் வெளியே அனுப்புறது, ரொம்ப ட்ரைனிங் அதிகமாக கொடுக்கப்படாத கம்மி சம்பளத்துக்கு யார் வருவாங்களோ அவங்கள பார்த்து வேலைக்கு வச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த ராம்கி நிறுவனம் இங்கே சென்னையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ்னு ஒரு நிறுவனம் மூலமாக இந்த ராம்கி குரூப்ஸ் கீழே இருக்கவங்க தான் இங்கே இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு அதிமுக கொடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்களும் அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு ஒப்பந்த பணியை கொடுக்கறதுக்கு பின்னாடி தேர்தல் கணக்குகள், அந்த நன்கொடைகள்லாம் இருக்குன்னு கூட சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. இப்படியான நிறுவனத்துக்கு முட்டு கொடுத்துட்டு தான் தூய்மை பணியாளர்களை அன்னைக்கு குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் கோர்ட்டை காரணம் காட்டி திமுக அரசு வந்து அன்னைக்கு அந்த கொடுமையை பண்ணுச்சு. ஆமா, இது என்னன்னா 10 வருஷம் கான்ட்ராக்ட், ஒரு 2500 கோடி சொச்சம் வந்து ஒப்பந்தம் செய்யப்படுதுங்கிறாங்க ஆண்டுக்கு. இப்ப சம்பளம் கொடுத்தா கூட 40-50 கோடி தான் வரும்னு சொல்றாங்க. பணிநிரந்தரம் பண்ணி நல்ல ஹை சேலரி கொடுத்தா கூட 40-50 கோடி தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற மக்கள் வந்து பலனடையக்கூடாது, அவங்க அப்படியே தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கணும். ஆனா வந்து எங்கேயோ இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற எவ்வளோ ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் துடிதுடிக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. குறிப்பா இதுல இன்னொரு மேட்டர் வந்து பார்க்கணும். இந்த டீலிங் முடிஞ்ச உடனே பேர் சொன்னா பிரச்சனை ஆயிடும், 2 அமைச்சர்களுக்குள்ளார ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு தடாலடியான ஒரு அமைச்சர், அதே மாதிரி மத்திய மாவட்டத்துல ஒரு அமைச்சர். இப்போ 2 பேருக்குமே சில பங்குகள் போயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா என்னன்னா, பெரும் வாரியான பங்கு வந்து மத்திய அந்த இருக்கிற அமைச்சருக்கு தான் போயிருக்கான். அதனால இங்க சென்னையில் இருக்க அமைச்சர் கடுப்பாயிட்டாங்க அவர் மேல. அதனாலதான் இங்க வந்து ரிப்பன் மாளிகை முன்னாடி ஓகே பாத்துக்கலாம், நம்ம வர வேண்டியது வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கெட்ட பேர் வரணும் தான் இங்க வந்து அலோவ் பண்ணிருக்காங்களா முதல்ல இத்தனை நாளைக்கு. அப்புறமேட்டு தான் வந்து பேச்சுவார்த்தைலாம் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து முதல்வருக்கு தெரியாம தான் கேட்டா தெரியுமா? 2 பேருமே ரொம்ப முக்கியமான நபருக்குல்ல. இப்போ உங்களோட தொகுதிக்கு யாரை செலவு பண்ண நான் தானே செலவு பண்றேன், மாநாட்டுக்கு யாரை செலவு பண்ண நான் தானே செலவு பண்றேன், அப்போ கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம்னு அமைதியா இருந்திருக்காங்க. தலைமை கொண்டு பார்த்தே அப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு அரசியல் லாபத்துக்காக இங்க மக்களை வந்து பலிகடா ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சுதந்திர தினம் வருது, எல்லா மக்களும் நோக்கி வருவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வருவாங்க, அது பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இவங்களே வந்து ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றம் உத்தரவு காட்டிடுச்சு, நாங்க என்ன பண்றது, நாங்க அனுமதி தானே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடிட்டுறதா சொல்றாங்க. இது வந்து தகவல். ஆமா, இப்ப ராம்கி குரூப்ஸுமே இப்ப வந்து மறுசுழற்சி பண்ணணும் குப்பைகளை, இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்கு. அந்த எந்த விதிமுறையும் பின்பற்றல. நம்ம பாக்குறோம், பள்ளிக்கரணை, பெருங்குடியெல்லாம் கொண்டு போய் குப்பையை அப்படியே கொட்டி வைக்கிறாங்க. அதெல்லாம் சரியா பராமரிக்கிறாங்களா, சரியா அதை சுத்தம் செய்கிறாங்களான்னா எதுவுமே கிடையாது. சரி, தூய்மை பணியாளர்களுக்கு சரியான ஹேண்ட் க்ளவுஸ், அவங்களுக்கான மாஸ்க் இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்களா, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த 2700 கோடியில் பெருமளவு அந்த நிறுவனத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் பணம் போகுதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அங்கே களத்தில் இறங்கி அந்த வேலையை பார்க்குற தூய்மை பணியாளர்களுக்கு நியாயமான ஒரு கூலி வந்து கொடுக்கப்படுறதில்ல. அதுக்காக தான் போராடினாங்க. ஆனால் முதல்வர் வந்து கூலி படம் தான் நான் பார்ப்பேன்னு அவர் அங்கே போயிட்டாரு. இன்னொன்று சொல்லணும், தூய்மை பணியாளர்கள் வீதியில் நம்ம ரோடு எப்படி இருக்கும்னு தெரியும், எச்சத்துப்பி வச்சிருப்பாங்க, அதில் ஃபுல்லாக அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் வந்து கைகளால் சுத்தம் பண்ணுறாங்க. பல பேர் நான் பார்த்துட்டேன், க்ளவுஸ் கூட வந்து போடுறது கிடையாது. இப்போ அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் யாரும் அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையாக எடுத்து போடுவாங்களா டஸ்ட்பின்ல? அவங்க முதல்ல வீட்டையாக கூட்டுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதை அவங்க இருக்கிற ரூமே அவங்க கூட்ட மாட்டாங்க. நம்ம ஏரியா சுத்தமாக இருக்கணும், நம்ம நகரம் சுத்தம் பண்றவங்க எவ்வளவு தூரம் நம்ம மரியாதை கொடுத்து வச்சுக்கணும். கேட்க ரொம்ப ஆதங்கமாக தான் இருக்கு. ஆமா, நம்ம 24 மணி நேரமும் ரோட்ல போனோம்னா சென்னையில ஒரு தூய்மை பணியாளரை நிச்சயம் பார்ப்போம். அவங்க சுத்தம் பண்ணிருப்பாங்க. நைட்டு வந்து சுத்தம் பண்ணி அடுத்த நாள் காலையில சென்னையை அழகாக்குறது அவங்க தான். ஆனா அதுலயும் இப்படி ஒரு ஊழல் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு போனீங்கன்னா என்ன சொல்றது? நம்ம இதெல்லாம் தொடக்கம் தான், எல்லாத்துக்கும் தொடக்கம் இருக்கும்ல, அந்த தொடக்கம் இதுவா இருக்கும் கூட பல விமர்சனம் பண்றாங்க. ஒரு டால்ஃபின் அவங்களோட ட்ரெயினரை தாக்கி கொலை பண்ணிருச்சாமே, அதை பற்றி பேசலே அப்படின்னு சொல்லிட்டு வசந்துங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு. நம்மளுமே இந்த
செய்தியை வந்து பார்த்தோம். ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த டால்ஃபின் ஷோஸ்லாம் ஃபாரினில் நடக்கும், ஒரு ட்ரெயினர் கூடவே இருப்பாங்க, அது வந்து அவங்களோட பால் விளையாடும் எல்லாம் பண்ணும். அப்படியான ஒரு காட்சி தான் அதை வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் அந்த டால்ஃபினோட ட்ரெயினரை, அவங்க பேர் வந்து ஜெசிகா ராடிக்லிஃப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த ட்ரெயினர் ஃபர்ஸ்ட் டைம் அது அழகாக மேலே வந்து அவங்கள தூக்கிட்டு வருது தண்ணிக்குள்ளே இருந்து, 2வது டைம் வந்து வெளியே வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தாங்கன்னா, அது ரத்தத்தோட சில காட்சிகள்லாம் பதிவிட்டு அவங்கள வந்து தாக்கி கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவலாக வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் வைரல் ஆச்சு. இந்த டால்ஃபின் அப்படிங்கிறது இது ஒரு டால்ஃபின் ஃபேமிலியை சேர்ந்த ஓர்கா அப்படிங்கிற ஒரு அனிமல். இதை கில்லர் வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பற்கள்லாம் இருக்குது, பட் இதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ரொம்ப சாஃப்டான அனிமல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து இப்படி கதை ஆரம்பிச்சது, இப்படி வந்து அவங்கள கொலை பண்ணிருச்சு அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் மேலே சிலர் வந்து கதையெல்லாம் கட்டினாங்க. அது வந்து இவங்களை கொன்னுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்குது, அது இது பண்ணுது, அப்படி இப்படின்னு நிறைய கதைகள். இது பசிபிக் மெரைன் சென்டரில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் போடுறாங்க. அது எங்கே இருக்குது, என்ன, எந்த இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டில் எதுலேயுமே எந்த நாட்டில் நடந்தது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு செய்தி இது பயங்கர வைரலாகி இதை நிறைய பேர் உண்மைன்னு நம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஐபி டைம்ஸ், அப்புறம் வந்து ஃபோர்ப்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை. இது வந்து சில சயின்டிஃபிக் மெத்தட்லையும் பண்ணதாக சொல்கிறாங்க. இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்குது, பின்னாடி ஆடியன்ஸ் கை தட்டுறது அதெல்லாம் கூட வருது. அதில் உள்ள ஆடியோவையுமே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபோர்ப்ஸில். அதை பார்க்கும்போதே இது ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. இப்படி பொய்யா ஏஐ வச்சு பரப்பப்படுற செய்தி வந்து இவ்வளோ வேகமாக பரவுறது ஒரு ஆபத்து அப்படிங்கிறதையும் அதை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னா, ஏன் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறாங்கங்கிறதையும் அதில் ஃபோர்ப்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது வந்து எமோஷ்னலாக, ஏன்னா ட்ரெயினர் ரொம்ப காலம் இவங்க கூட இருந்தவங்க, அவங்களே அடித்து கொண்டுட்டு அது ஃபீல் பண்ணுது, இப்படிலாம் சொன்னால் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அந்த வீடியோ வைரல் ஆகி நிறைய சம்பாதிக்கலாம் இதன் மூலமாக அப்படின்னு நினச்சி ஏஐ வச்சு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க ஒரு ஃபேக் ஆன விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ப வேணான்னு அவங்க வந்து அந்த ஃபேக்ட் செக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேக் வீடியோ எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த வாரம் கருத்துரை பகுதி சிறப்பாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. ஓர் நற்செய்தி, உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை பிபிகுளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.